லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நம்ம பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு 22x22 22 அடிக்கு 22 அடி சவுத் ஃபேஸிங் பிளான் தெற்க பார்த்த ஒரு அருமையான வரைபடம் 2BHK. ஓகே, இல்லை சார் 22க்கு 22 2 பெட்ரூம் கிடைக்குமா பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 5G நம்ம பார்க்கணும். ஸோ 5Gயில் ஈசான மூலைங்கிறது எதுனாக்கா திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட் வாயு மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை, சவுத் வெஸ்ட் கன்னி மூலை. ஸோ நம்ம ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, தென் சம் 3 ஐட்டம். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் 4th ஐட்டம். 5G 5th ஐட்டம் 5 வாட்டர் டேங்க். 5Gங்கிறது முடிஞ்சிருச்சா? இப்போ 4C பார்க்க போகிறோம். ஸோ 4Cயில் நம்ம வாழை ஹேட்ச் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எப்போவுமே கன்னி மூலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வால் ஹேட்ச் பண்ணிட்டோம்னாக்கா வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரீட் ஒர்க் அண்டு வாஸ்து பூஜை எனி ஒன் ஆஃப் த ஒர்க் டு ஸ்டார்ட் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். டோன்ட் ஓப்பனிங் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். டோன்ட் ப்ரொவைட் தி ஓப்பனிங் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். ஓகே, here also provide a east side provide a one window is not provided. So அந்த சைடு நான் ஒரு விண்டோ கொடுத்துருக்குறேன். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா பழமொழி. கல்யாணம்ங்கிறது ஒரே ஒரு நாள் சடங்கு தாங்க. வீடுங்கிறது ஒரு பெரிய ஃபார்முலாங்க. எப்படி இருந்தாலும் 3 months கண்டிப்பாக ஆயிரும். ஸோ 90 days மினிமம் ஆஃப் த பில்டிங், 100 days அப்படின்னு வச்சுங்க. மினிமம் 6 monthsன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு. பட் கல்யாணம்ங்கிறது 1 day தான், எப்படி இருந்தாலும் நடந்துடும். ஸோ அதனால் வீடு கட்டுறதுக்கு எதுக்காக 1 year 6 months அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா அவசரம் இல்லாமல் சரியாக வாஸ்துபடி கட்டணுங்கிறதுக்காக தான் விதிக்கப்பட்டது அந்த விதி அமைப்பு. ஸோ மெயின் டோர் விண்டோ, W2 டோர் ஆர்ச் ஓப்பன், W2 அண்டு வென்டிலேட்டர். பாருங்கள், மெயின் டோர் ஈசான இந்த தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலம் நம்ம வாசல் வச்சுருக்குறோம். மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்கும் வர்றவங்க நிற்கிறது கொள்றதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஹியர் டு ப்ரொவைட் எ பூஜா இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹால். ஹால்னுடைய சைஸ் 9.75 × 10. ஓகே, சைஸ் தெளிவாக புரியணுங்கிறதுக்காக போகிறேன். பெட்ரூம் 9.75 × 8, கிச்சன் 10 × 8 and another one bedroom is 10 × 8. Toilet is at a common toilet 6 × 3.75 and this bedroom is 1, this bedroom is 2. Northeast use as a study room for child or old age peoples to use in the northeast corner bedroom. Don't use in the sexual contact in the northeast corner. So it is a purified room. Okay, and southwest corner உயிர் சக்திகள் பிராண சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ரூம் யங் சாப்ஸ் டு பி யூஸ்டு. ஹியர் டு ப்ரொவைட் எ பீரோ இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர் அண்ட் கார் டு ப்ரொவைட் எ சவுத் சைட் ஒட்டி வாலும் வெஸ்ட் சைட் ஒட்டி வாலும் நீங்கள் அமைக்கலாம். கிச்சன் டு ப்ரொவைட் கிச்சன் ஓவன் டு ப்ரொவைட் இன் தி நார்த் வெஸ்டிங் அண்ட் த சிங்க் இஸ் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் த கிச்சன் நார்த் வெஸ்ட். ஸ்டெப்ஸ் டு ப்ரொவைட் இன் தி, அதாவது நம்ம ஏறி வர்றது நார்த் ஈஸ்ட்லேருந்து ஏறி 1 second இன் தி கம்தி அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா த சேம் பிளான் இஸ் டு கெட் இன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆல்சோ. திஸ் இஸ் எ மீட்டர் பாக்ஸ் இன் தி சவுத் வால். ஐ மீன் உங்களுக்கு இன் ஃப்ரண்ட்டில் அக்னி மூலையிலே வந்துடும். அக்னி மூலையிலேயே நம்ம தலைவாசல் வச்சோம்னா பொன்முட்டை சேரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 5G பார்த்துட்டோம், 4C பார்த்துட்டோம். 3R யாருக்கெல்லாம் இது வேலை செய்யும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 1 அப்படின்னாக்கா ரிஷப ராசிக்கும், கன்னி ராசிக்கும், மகர ராசிக்கும், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி தெற்கு திசை மனை, வீடு, கடை அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். V2 என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். V2ங்கிறது வேக்கன்ட் சைட் இன் தி எந்த பகுதியில் அதிகம் விடணும்னு இருக்குது. தெற்கு பக்கம் குறைவாக விடணும், வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் இருக்கலாம், கிழக்கு பக்கம் நிறைய இருக்கலாம்,
மேற்கு பக்கம் குறைவாக இருக்கணும். இப்படி இருந்தால் என்ன பலன் சார்? வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் நிறைய இருக்குது, இல்லை கொஞ்சமாச்சல் இருக்குது, அல்லது அந்த பக்கம் கம்மியாக கூட விட்டுட்டு இங்கிட்டு கம்மியாக விட்டுருக்கோம். பணம் 2 பங்கு 4 பங்கு 8 பங்கு 16 பங்காக கூடிக்கிட்டே இருக்கும் வடக்கு பக்கம். கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் இருக்குது, நாங்கள் கண்ணாடியே போடலை சார், நாங்கள் ரொம்ப வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்துலாம் வாழ்கிறாங்க சார், எங்கள் அப்பாவுக்கு வந்து பிபிங்கிறது கிடையாது சார், கிழக்கு பக்கம் கம்மியாக இடம் விட்டுருக்குறோம் சார், பிபி கூடிருச்சு சார், மேற்கு பக்கம் நிறைய காலி இடம் இருக்குது சார், சிசரியன் ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் சார், கன்னி மூளையில் வந்து போர் போட்டிருக்கோம் சார், 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சார், டிசியை கெத்தாக நம்ம சொல்லுவோம். ஈசான மூலையில் மிஸ்டேக் இருக்குது சார், இல்லை அக்னி மூளை, இந்த அக்னி மூலையில் பள்ளம் செப்டிக் டேங்க் போட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டுவிட்டோம் சார் அப்படின்னா நம்ம வீட்டு கணவரே மனைவிக்கு உடலில் ஏதோ ஒரு குறையை ஏற்படுத்துவதற்காக அக்னி மூலையில் நம்ம போரோ செப்டிக் டேங்க் போட்டுட்டோம். மனைவியை நேசிப்பவர்கள் தயவு செய்து இந்த இடத்துல நம்ம செப்டிக் டேங்கோ கழிவறையோ இல்லை ஏதோ ஒரு தவறோ அக்னி மூலையில் செய்யாதீங்க. இது செய்கிறதுனால மனைவிமார்களுக்கு குறை ஏற்பட்டுரும். கவனமாக இருங்க. அவங்க வந்து வீட்டு மகாலட்சுமி, வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வந்த ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு வந்த ஒரு தெய்வம்தான். அதனால் நம்ம மதிக்கிறதாக இருந்தால் இந்த மூளையை மாத்திரம் கவனிங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.